Example 6.7. The following table gives the number of illiterate females in the age group 10 to 45 years in a town. இப்போ ஏஜ் குரூப்பு நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 10 to 15, தட் இஸ் படிக்காதவங்க இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க டேட்டா. ஸோ ஹிஸ்டோகிராம்னால் நம்மளுக்கு ஒட்டி தான் வரணும் and then continuous சீரீஸாக வரணும், எக்ஸ்க்ளூசிவாக வரணும். கண்டினியூஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ். ஓகே, அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ். வாட் இஸ் கண்டினியூஸ் சீரீஸ்? கண்டினியூஸ் சீரீஸ்னால் என்னென்னா, the upper limit of one class interval is the lower limit of the next class interval. பட் இங்கே அப்படி கிடையாது. the upper limit of the class interval is equal to the lower limit of the next class interval is called as a continuous series and exclusive series. பட் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, லோயர் லிமிட்டில் -0.5 அண்ட் அப்பர் லிமிட்டில் +0.5 போடணும். ஓகே, லோயர் லிமிட்டில் -0.5 அண்ட் அப்பர் லிமிட்டில் +0.5 போடணும். பிகாஸ் இந்த அப்பர் லிமிட்டும் இந்த லோயர் லிமிட்டும் ஈக்குவலாக இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் 6.6 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த அப்பர் லிமிட்டும் இந்த லோயர் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்ததால் நம்ம அழகாக ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ 6.3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம என்ன வாட் ஷுட் வி டூனா, இந்த லோயர் லிமிட்டில் -0.5 அப்பர் லிமிட்டில் +0.5 பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அப்பர் லிமிட் ஆஃப் த இன்டர்வலும் லோயர் லிமிட் ஆஃப் த இன்டர்வலும் சேமாக வந்துடும். அப்போது நம்ம ஹிஸ்டோகிராமை அழகாக ட்ரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சம்க்கு அதே மாதிரி லோயர் லிமிட்டோட நம்ம -0.5 அப்பர் லிமிட்டோட +0.5 சேரும்போது the discontinuous series will become a continuous series and exclusive series. இது இன்க்ளூசிவ் சீரீஸாக இருக்குது. டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ், இன்க்ளூசிவ் சீரீஸ். இது கண்டினியூஸ் சீரீஸ், எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நான் எப்படி மைனஸ் பண்ணணுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 10 இதில் -0.5 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, 10 -0.5 போடும்போது என்ன ஆகும்னா, 10ல் 5 போச்சுன்னா 5 அண்ட் தென் இப்போ இங்கே 9.5 இருக்கும். அப்போ இங்கே 9.5, இங்கே +0.5 பண்ணும்போது 15.5. ஓகே, இப்படி தான் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 16ல் -0.5 போடணும். 16ல் -0.5 போடும்போது நம்மள என்ன வரும், 5. 10ல் 5 போச்சுன்னா பேலன்ஸ் எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 15.5 இது +0.5 போடும்போது என்ன ஆகும்னா 21.5. இப்படி தான் ஆட் பண்ணணும். ஓகே, 21.5 இங்கேயும் நான் ஆட் பண்ணி காமிச்சிடுறேன். 15 + 0.5 அப்போது 15.5. அதே மாதிரி தான் இங்கேயும் 22 - 0.5 அப்போது 5. இங்கே பாரோ பண்ணிட்டோன்னா இங்கே 1 இருக்கும். ஸோ 21.5. இங்கே 27 + 0.5 27.5. அதே மாதிரி இங்கேயும் 28 - 0.5. -0.5 என்ன வரும்னா, இங்கே 10ல் 5 போச்சுன்னா 5 பேலன்ஸ். அப்போ இங்கே 7 இருக்கும். 27.5. ஸோ இங்கே 27.5. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 33 + 0.5 என்ன வரும், 33.5. ஸோ இங்கே 33.5 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே 34 - 0.5. 34 - 0.5. 10ல் 5 போச்சுன்னா 5. அப்போ இங்கே 3 இருக்கும். 33.5 மைனஸ் இன்டர்வல் 39 + 0.5 39.5. இங்கே 39.5 போட்டுக்கோங்க. ஸோ 40 - 0.5. இங்கே 10ல் 5 போச்சுன்னா 5. அப்போது இங்கே என்ன இருக்கும், 10 பாரோ பண்ணும்போது 9 இருக்கும். ஓகே, இங்கே 39.5. ஓகேவா, 10ல் இங்கே பாரோ பண்ணும்போது இங்கே 10 ஆகிடும். அகைன் இங்கே பாரோ பண்ணும்போது 10ல் 5 அண்ட் தென் இங்கே 9 இருக்கும். 39.5. ஸோ கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நான் கொஞ்சம் பேசிக்கும் சேர்த்து எடுக்கிறேன். ஓகே, 45
plus 0.5, so 45.5. So 45.5. So இப்போ நம்மளுக்கு இந்த ரீடிங் வந்துருச்சு. So the lower limit of the interval is upper limit of the class interval. இப்படி வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா ஈஸியாக ட்ரா பண்ணலாம். அகைன் சொல்கிறேன், upper limit of one class interval is the lower limit of the next class interval. எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸாக இருக்கும்போது நம்ம ஹிஸ்டோகிராம் நல்லா ட்ரா பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸ் சீரீஸாக இருந்தது, இது கண்டினியூஸ் சீரீஸாக நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா லோயர் லிமிட்டில் -0.5 அப்பர் லிமிட்டில் +0.5 பண்ணும்போது நம்மளுக்கு கண்டினியூஸ் சீரீஸாக கிடச்சிருது. இப்போ நம்ம ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும் ஆஸ் பர் இந்த மாதிரி டேபிள் போட்டுட்டு. இப்போ பாருங்கள் 9. எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6 இயர்ஸ். ஏன்னா 6 டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால 6 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சு போட்டுக்கிறோம். 9.5, 15.5, 21.5 இங்கே எப்படி இருக்கோ அப்படி டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6. இது எப்படின்னா நான் சப்ராக்ட் பண்ணி காட்டுறேன். இல்லை இது வேண்டாம், இப்படியே போடுறதால நீங்கள் இப்படியே போட்டுக்கோங்க. நானும் சப்ராக்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ 21.5 - 15.5 எப்படி 6 வருது? 11ல் 5 போச்சுன்னா 6. ஸோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 6 இயர்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்கே 350, 950 இருக்கிறதால 100 எடுத்துக்கிறோம். 100 ஃபீமேல்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே நான் ஏஜ் குரூப் இம்பார்ட்டண்ட்டு x டேஷ் y டேஷ் போட்டுட்டு 9.5 to 15.5 350, 9.5 to 15.5 இந்த 350, 300க்கும் 400க்கும் மிடில். நெக்ஸ்ட்டு 15.5 to 21.5 920, 920னா 900,000. ஓகே, இங்கே மிடில் எத்தனை இருக்கும்? 10 லைன்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா 2 லைனு மட்டும் எடுத்துகிட்டு இந்த லைனை விட்டுறணும். அதுக்கப்புறம் 2 டைனி ஸ்மால்ஸ் எடுத்துகிட்டு அங்கே 920 போட்டுக்கணும். ஏன்னா இங்கே வந்து 10 இருக்கிறதால 2 பிரிக்கிறோம். ஓகேவா? பிரிக்கும்போது என்ன ஆகும்னா 20, 40, 60, 80, 1000. ஓகே, இது ஒன்று 10ன்னு அர்த்தம். இப்போ இங்கே 900 இருக்குது, அடுத்தது 910. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மால் லைன் 920. நெக்ஸ்ட் அதே மாதிரி 21.5 to 27.5, 27.5னா 830. ஸோ 850க்கு அதுக்கு அடுத்தது டைனி ஸ்மால் லைன் 840, அதுக்கு அடுத்தது ஸ்மால் லைன் வந்து 830. ஓகே, நெக்ஸ்ட்டு 27.5 to 33.5 இது என்னென்னா 480. 480ன்னும் போது என்ன ஆகும்னா 500 கீழே 490. நெக்ஸ்ட் லைன்ஸ் டைனி ஸ்மால் லைன் 480. நெக்ஸ்ட்டு 33.5 to 39.5 230. 230ன்னும் போது இது 50. நெக்ஸ்ட்டு மிடில் 50. நெக்ஸ்ட் வந்து 240. நெக்ஸ்ட்டு வந்து 230. நெக்ஸ்ட்டு 39.5 to 45.5. ஸோ 39.5 to 45.5னா இந்த 200. ஸோ 200 அவ்வளோதான் ஹிஸ்டோகிராம் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டிஸ்கண்டினியூஸ் சீரீஸாக இருக்கிறதால கண்டினியூஸ் சீரீஸாக மாற்றிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிடுறோம். அதுக்கு லோயர் லிமிட்டில் -0.5ம் அப்பர் லிமிட்டில் +0.5 வச்சு அகெயின் இன்னொரு டேப்லெட் காலம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.8.